அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கரில் டிஹெச்ஆர் பதிவு செய்கிறதுலையும் ஹெச்சிஎம் சூடாக சமைக்கப்பட்ட உணவு பதிவு செய்கிறதுலையும் இந்த மாதம் முதல் ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட போஷன் ட்ராக்கரில் 5 வகையான பயனாளிகள் இருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 0 to 6 மாத குழந்தைகள், 6 மாதம் முதல் 3 வயது உள்ள குழந்தைகள், கடைசியாக இருக்கிறது 3 to 6 வயது உள்ள குழந்தைகள். இதில் ஏஎன்சி அண்ட் பிஎன்சிக்கு வழக்கம் போல் டிஹெச்ஆர் 25 நாள் பதிவு பண்ணியிருப்போம். அவங்களுக்கு ஆதார் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த பணியை நம்ம முடிச்சிருப்போம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, கடைசியாக இருக்கிறது 3 to 6 வயது குழந்தைகள் மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் மதிய உணவு, சூடாக சமைக்கப்பட்ட உணவு அப்படின்னு பதிவு பண்ணுற ஹெச்சிஎம் பகுதியில் தினசரி வருகை பதிவில் நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். இப்போ 4வதாக இருக்கக்கூடிய பயனாளி வகை 6 மாதம் முதல் 3 வயது உள்ள குழந்தைகள். இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பயனாளிகளை நம்ம 2ஆக பிரிச்சுருக்கிறோம். ஒன்று 6 மாதம் முதல் 2 வயது உள்ள குழந்தைகள். இவங்களுக்கு நம்ம கட்டாயம் டிஹெச்ஆர் 25 நாளைக்கு நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதே ஏஜ் குரூப்பில் 2 to 3 வயது உள்ள குழந்தை பயனாளிகளும் இருப்பாங்க. அதை நம்ம 2ஆக பிரிக்கணும். அதில் 2 to 3 வயதில் மையத்துக்கு முன்பருவ கல்விக்கு வரக்கூடிய பயனாளிகள் ஒரு வகை. ரெண்டாவது 2 to 3 வயதாக இருந்தாலும் ப்ரைவேட் நர்சரி ஸ்கூலுக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்கலாம் எனக்கு டிஹெச்ஆர் வேண்டாம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தனியாக பிரிச்சுருப்போம். இப்போது இந்த மையத்தில் நான் லாகின் பண்ணிக்கிற இந்த மையத்தில் பாருங்கள், 27 குழந்தைகள் 6 மாதம் முதல் 3 வயது உள்ள பிரிவில் இருக்கிறாங்க. இப்போ இந்த வயதுள்ள குழந்தைகளுக்கு நம்ம 2 வகையில் டிஹெச்ஆரும் ஹெச்சிஎம் பதிவு பண்ணணும். இப்போ தினசரி கண்காணிப்பு பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா, மூன்றாவதாக இருக்கக்கூடிய டிஹெச்ஆர் ஹெச்சிஎம் பகுதியில் இதில் 3வது ஆப்ஷன். ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள், அடுத்து பாலூட்டும் தாய்மார்கள், 3வதாக இருக்கக்கூடியது 6 மாதம் முதல் 3 வயதுள்ள குழந்தைகள். இப்போ இந்த பிரிவில் பாருங்கள், இந்த போஷன் ட்ராக்கரில் பதிவு பண்ண மொத்த குழந்தைகள் 27 இந்த ஏஜ் குரூப்பில். ஆனால் வருகை பதிவில் பாருங்கள், தினசரி கண்காணிப்பு வருகை பதிவு அப்படிங்கிற பட்டியலுக்குள்ளே 23 குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. அப்போ 4 குழந்தைகள் 2 to 3 குழந்தைகள் அவங்க மையத்துக்கு முன்பருவ கல்விக்கு வரலை. அப்படிங்கிறனால இந்த பட்டியலில் அவங்க வரலை. இப்போ இந்த பகுதியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 23 குழந்தைகளும் இங்கே டிஸ்பிளே ஆவாங்க. இப்போ இதில் எந்த குழந்தை 2 to 3 வயது குழந்தை, எந்த குழந்தை 6 மாதம் முதல் 24 மாதம் உள்ள குழந்தை அப்படிங்கிறத தினசரி நாம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன சிரமம் இருக்கும். அதை எப்படி நாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டிஹெச்ஆர் 25 நாள் கொடுத்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 6 மாதம் முதல் 24 மாதம் உள்ள குழந்தைகள். இதில் 2வதாக இருக்குது பாருங்கள், தன்சிகா அப்படிங்கிற 2வது இருக்கக்கூடிய குழந்தை பாருங்கள், ஹெச்சிஎம் 10 days கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த குழந்தையினுடைய வயது 2 to 3 வயதில் இருக்கிறாங்க, மையத்துக்கு முன்புற கல்விக்கு வராங்க. இது முதல் குழந்தை. அதற்கடுத்து நீங்கள் தினசரி செக் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது கனிஷ்கா, இவங்களுக்கும் ஹெச்சிஎம் 9 நாள் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காவ்யா, ஹெச்சிஎம் 9 நாள் கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் தினசரி இருக்கக்கூடிய 23 குழந்தைகளையும் உங்கள் மையத்துக்கு வரக்கூடிய 4 அல்லது 5 குழந்தைகளை தினசரி தேடி பிடிச்சி நீங்கள் ஹெச்சிஎம் பதிவு பண்ணணும். இதை எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு 2 குழந்தைங்களை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ 2வதாக இருக்கக்கூடிய தன்சிகா அப்படிங்கிற குழந்தையும், கடைசியாக இருக்கக்கூடிய ரஷிகா அப்படிங்கிற குழந்தைய மட்டும் நான் ஒரு சின்ன மாற்றத்தின் மூலமாக இந்த பட்டியலில் ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறேன். இப்போ பயனாளிகள் பகுதிக்கு வந்துடுங்க. இப்போது அந்த குழந்தையோட பேருக்கு நேராக வாங்க. இப்போ இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, தன்சிகா அப்படிங்கிற குழந்தை 2 வருஷம் 11 மாதம் ஆச்சு. வலதுவோரமாக இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். சுயவிவரத்தை புதுப்பிக்கவும் போங்க. இப்போ அந்த குழந்தையோட பேர் தன்சிகான் இருக்குது.
குழந்தைக்கு ஆதார் இல்லை அப்படிங்கிறனால வந்து தந்தை அல்லது தாயினுடைய ஆதார் வச்சு வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தையின் பேருக்கு அடுத்தது உங்கள் மொழியில் பெயர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, லோக்கல் லாங்குவேஜில் நம்ம குழந்தையினுடைய பேரை டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏஏ தன்சிகா. எதனால் இந்த டிஏஏ அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த குழந்தை வந்து அங்கன்வாடி மையத்துக்கு முன்பருவ கல்விக்கு வராங்க. இவங்களோட ஏஜ் குரூப் வந்து 2 to 3 அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் தினசரி அப்படிங்கிறக்காக வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறோம். இதனால் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன்லேயோ எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கப்படி தான் வந்து ஆதார் வெரிஃபை பண்ண போகிறாங்க. கீழே இருக்கிற பெயர் வந்து நம்மளுடைய புரிதலுக்காக கொடுத்துருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஏஏ போட்டு டாட் போட்டு தன்சிகா அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா பதிவு புதுப்பித்தல் நடைபெறுகிறது, சற்று நேரத்துக்கு பிறகு பார்க்கவும். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த தன்சிகா அப்படிங்கிறது ஏஏ டாட் தன்சிகான்னு மாறிடும். இப்போது மாறிடுச்சு பார்த்திங்கன்னா உடனே. இப்போ இந்த பேர் பட்டியலில் 3ஆவது இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் வருகை பதிவு அப்படிங்கிற பட்டியலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த குழந்தை ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். அது இன்றைக்கி மாறாது, நாளைக்கு 24 மணி நேரம் கழிச்சு தான் வந்து இந்த பட்டியலில் இந்த குழந்தை வந்து ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து மாத்திரன்னு சொன்ன குழந்தை வந்து ரஷிகா. இப்போ இந்த குழந்தையும் வந்து ஹெச்சிஎம் பதிவுன்ற காரணத்துக்காக பட்டியலில் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வலதுவரமாக இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த குழந்தையோட பேரில் வந்து தமிழ் கூட நீங்கள் பேரை மாற்றிக்கலாம். அங்கன்வாடி அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி A.1 போட்டு டாட் வச்சு இப்போது நீங்கள் அதே பேரை இங்கே டைப் பண்ணுங்கள். இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழந்தையினுடைய பேருக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி அப்படிங்கிற பேர் வந்து முன்னாடி வந்திருக்கு. அங்கன்வாடி A.1 போட்டு குழந்தையோட பேர் வந்திருக்குது. இப்போ வந்து பேர் வந்து உடனடியாக எடிட் ஆகிடுச்சு. இந்த பட்டியல் எந்த பட்டியல்னால் தினசரி கண்காணிப்பு பட்டியலில் டிஹெச்ஆர் அல்லது ஹெச்சிஎம் பகுதியில் 3ஆவதாக இருக்கக்கூடிய 6 மாதம் முதல் 3 வயது உள்ள குழந்தைகள். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய வருகை பதிவு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால இப்போ நான் எடிட் பண்ண எதுவுமே இங்கே வந்து ஷோ ஆகலை. பாருங்கள், அதே தன்சிகான்னு தான் இருக்குது. ரசிகாவும் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நாளைக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரசிகா அப்படிங்கிற குழந்தையும் தன்சிகா அப்படிங்கிற 2ஆவது இருக்கக்கூடிய குழந்தையும் வந்து இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருப்பாங்க. இதே மாதிரி உங்கள் மையத்துக்கு வரக்கூடிய 4 அல்லது 5 2 to 3 குழந்தைங்களுடைய பேரை வந்து இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பட்டியலை நீங்கள் ரொம்ப எளிமையாக வந்து முதல்ல இருக்கக்கூடிய 5 குழந்தைங்க வந்து எனக்கு 2 to 3க்கு வரக்கூடிய முன்பருவ கல்வி குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். 23 நீங்கள் வந்து செக் பண்ண ஒரு அவசியம் கிடையாது. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை விட எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா டீச்சர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்திக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.